அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய ஆடி மாத அமாவாசையில் பார்த்தீங்கன்னா, கிரக பெயர்ச்சிகளானது ஏற்படுது. இந்த கிரக பெயர்ச்சியினுடைய காரணமாக பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா காணப்பட போகின்றன. அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்க போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்வதனால உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் குறையும். இந்த வீடியோ ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறனால வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த ஆகஸ்டினுடைய அமாவாசைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடினமான பணிகளையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பணவரவை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. உங்களுக்கு வீண் செலவுகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க பெறவே. அதே போல் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். நிதி நிலைகளானது உயருங்க. கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். தொழில் போட்டிகளானது விலகும். வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது விலகுங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது இப்பொழுது நீங்கும். குதூகலங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். தொல்லைகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு யாரிடமே வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். அனுசரித்து போவது நல்லதுங்க. அதே போல் மனக்கவலையானது உங்களுக்கு உண்டாகலாம். அரசியல் துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாமல் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியில் இருந்த போட்டிகளானது நீங்குங்க. எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன்கள் அளிக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்களானது பார்த்தீங்கன்னா சிறப்படையும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகளானது நீங்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா முடியுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. சக பணியாளர்கள் மூலமாக உதவியும் கிடைக்க பெறவே. அதேபோல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உற்சாகங்களானது மேலும் அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நிலைகளானது காணப்படும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படலாங்க. பேச்சினுடைய இனிமை சாதனத்தினால எளிதில் காரியங்களானது இப்பொழுது கைகூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்களானது ஏற்படுங்க. ஆன்மீக சிந்தனையானது இப்பொழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி தைரியங்களும் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வங்களும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் சில நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே முன்னேற்றங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சிலருக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் நெருக்கடிகளானது ஏற்படலாம். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய 2 பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கடினமான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாதீர்கள். இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். உங்களுடைய கவனங்கள் முழுவதுமே வேலையில் இருக்க வேண்டும்.
அதே போல கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில், கடன்களை அடைப்பதில் கவனத்தை செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கலானது இப்பொழுது தீரும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருப்பினும் கடந்த ஒரு காலகட்டத்தை விட இப்பொழுது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையானது தீருங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமும் அதிகரிக்கும். இருப்பினுமே ஈகோ இந்த மாதிரி விவாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. திருமண வரன்களானது இப்பொழுது கைகூடும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகளானது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் போன்றவை ஏற்படலாம். அதே போல் முதல் 2 வாரங்கள் உங்களுடைய மேலாளர் முதலாளி கொஞ்சம் கெடுபிடியாக பார்த்திங்கன்னா உங்களிடம் நடந்து கொள்ளலாம். அதேபோல் வேலை பளுவும் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கம் முதல் வேலை வியாபாரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா முதல் சில நாட்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய 3ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா செலவுகள் முழுக்க பார்த்திங்கன்னா செலவுகள் உங்களுக்கு குறைஞ்சி வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களும் இப்பொழுது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம். இதனால் மருத்துவ செலவுகளானது அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். மேலுமே உங்களுக்கு நிதிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் பார்த்திங்கன்னா முதன்மையான கவனத்தை செலுத்துவார்கள். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அதிர்ஷ்டம் அல்லது ஊகங்கள் மூலமாக அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனத்தை செலுத்தலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்களை பார்த்திங்கன்னா உணர முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலமாக ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டியிருக்கும். அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் மறைவான ஆதாரங்கள் அல்லது ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. பங்குதாரர்களுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக செய்யப்படலாம். வருமான ஓட்டங்கள் சராசரியை விட அதிகமாக இருக்குங்க. ஆனால் நிச்சயமற்ற சூழ்நிலைகளினுடைய காரணமாக அதிக செலவுகள் இருக்கும். அடுத்து உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா தொழில் கடினமாக இருக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலமாக சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். ஒட்டுமொத்த வருமான ஓட்டங்கள் தடைபடும். பணிச்சுமையானது அதிகமாக இருக்கலாங்க. நீங்கள் சாதுரியமாக செயல்பட தவறலாம். மற்றுமே தவறான தகவல் தொடர்பு பணியிடத்தில் சிக்கலில் பார்த்திங்கன்னா சிக்க வைக்கலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் காணப்படும். அதே வேளையில் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் மேலதிகாரிகளிடமிருந்து சங்கடமான தருணங்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியான கடமைகளை நிறைவேற்ற வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ற காலங்களாக இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதிகளை பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பின்னடைவை பார்த்திங்கன்னா குறிக்கலாம். இந்த காலகட்டத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்களால் ஆதாயங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. தொழில்துறையில் உள்ளவர்கள் தகவல் பரிமாற்றத்தில் பார்த்திங்கன்னா அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மனைவி மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் சற்று கவலை அளிப்பதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவுகள் ஏற்படுங்க. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கால் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேலுமே தனுசு ராசி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்விக்கான 2 முக்கிய கிரகங்கள் சஞ்சாரத்தில் சாதகமாக இல்லாதனால இந்த காலகட்டத்தில் கடினமான நேரமாக இருக்கும். மாணவர்கள் கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் பகுப்பாய்வு மனதை பயன்படுத்துவதிலும் பார்த்திங்கன்னா சிரமங்களை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் கணக்கீடு மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்துவதிலுமே தவறுகள் உங்களுக்கு நேரலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் விரும்பிய உயர்கல்வியை பெறுவது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயனளிக்காது. ஸோ அந்த ஒரு முயற்சியை இப்போ செய்ய வேண்டாம். மேலே
மேலும் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.